தேவன் உன் எஜமானனானால் குறைவு எங்கிருந்து வரும்? தேவன் உங்கள் மேய்ப்பனானால் குறைவு எங்கிருந்து வரும்? தேவன் உங்களை மேய்ப்பாரானால் கூட கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? சொல்லுங்க. ஆண்டவரே, காலையில் எழும்பி இந்த ராஜ்யத்துக்காக தேடுறவங்க எத்தனை பேர்? ராஜ்யம் வருவதாகன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் 5 வருஷம் ஆட்சிக்கு, ஆமாம், ஆண்களுக்கும் இன்னைக்கு இலவச பஸ்ஸு தருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ பஸ்ஸு இன்னும் எப்படி தான் ஓடுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. என்ன, ஆண்கள்லாம் சந்தோஷமாக இருங்க, நல்லது. ஆனால் பஸ்ஸு எப்படி ஓடும்? தமிழ்நாடு என்ன ஜப்பானாக மாறுமா இல்லை தமிழ்நாடு என்னவா மாறுன்னு தெரில. ஆனால் நம்முடைய எஜமானன் நம்மை நடக்க பண்ணுவார், உழைக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? இரவு முழுவதும் ஒருத்தன் பிரயாசப்பட்டான வெறுமை அவர் அனுப்பவே மாட்டாரையா. அவனை தேடி போய் அவனை ஆசீர்வதிப்பாரு. அவனை ஆசீர்வதிக்கிற தேவனை. அதனால தான் சொல்றேன், எப்பயும் சொல்றேன், உன் படிப்பு உனக்கு எஜமானா இருக்கக்கூடாது, உன் ஓனர் உனக்கு எஜமானா இருக்கக்கூடாது. ஆமாம், உன் குடும்பம் உனக்கு எஜமானன் அவர் தான். அப்படித்தான் மத்திய 6:33 இயேசுவின் முதல் பிரசங்கம். அங்கே அவர் சொல்லிட்டார், ட்ரெஸ்ஸுக்கு கவலை. நிறைய பிள்ளைங்க இன்னொரு நாள் தான் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் எனக்கு அந்த ட்ரெஸ் இல்லையே. அப்போ ரெண்டாவது இங்கே காரியம் கவலை வர்றதுக்கு லூக்கா 21:34 ஆண்டவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். லூக்கா 21:30 உங்கள் இருதயம் பெரும் தீண்டினால் நினைச்சதெல்லாம் வாங்கணும். அப்போ எதை தான் வாங்குறது? எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கினா என்ன செய்யறது? வீட்டில் தான் ஜெராக்ஸ் மிஷின் வச்சு பணத்தை அடிக்கணும். பார்க்குறதெல்லாம் வாங்கணும். பார்த்ததில் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த புதிய வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க, எது என் தேவையோ அதை என் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன். அல்லேலூயா. பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா கவலை வந்து குட்டி போட்டுரும். உங்கள் இருதயம் பெரும் தீண்டியினாலும் வெறியினாலும், வெறி, இதை எப்படியாவது வாங்கிடுவேன். 1 கடன் அல்ல, 2 கடன் அல்ல, 3 கடன் வாங்குவேன். எத்தனை கடன் வாங்கியாவது என் பணத்தை அழிப்பேன். நான் வரப்போற சம்பளத்தை வட்டியாவே மாத்திடுவேன். ஆண்டவர் சொல்ற, உங்கள் இருதயம் பெரும் தீண்டினால் நிறைஞ்சிருக்குப்பா. லௌகீக கவலை அது இல்லையே, இது இல்லையே. இதை படிக்கும்போது தான் எனக்கு, ஆண்டவரே, நீர் இருக்கிறீங்களேன்னு சொல்லவே மாட்டேங்கிறோமே ஆண்டவரே. அது இல்லை. அந்த அம்மா ஒரு கதவை வச்சு குழந்தைய காப்பாத்துது. அந்த கதவை விட மேலான நல்ல வீடுகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. சொந்த நிலங்களை என்னைக்காவது நாங்கள்